ஏங்க அவன்லாம் செம மொக்கைங்க. அவனுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது கப் அடிக்கிறதுக்கெல்லாம்? இந்த மூஞ்சோடு எப்படி போய் அவன் கப்பை வாங்குவான்? என்ன கிழிச்சிட்டான் அவன்? அப்படின்னு சொல்லிட்டு மாயா அவர்கள் விக்ரம பற்றி புரணி மேலே புரணியாக காலையிலே பேசி முடிச்சிட்டாங்க. ஆனால் இதெல்லாம் ப்ரோமோவில் வருமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன். அதே மாதிரி ப்ரோமோவில் வந்து போட்டாங்க. ஏன்னா விச்சு மேமோட ஃபேமிலி தான் வந்து அடுத்து காட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷனோடு வந்து இருந்தேன். பட் மாயாவோட புரணி வந்து பார்த்திங்கன்னா போட்டு உடைக்கப்பட்டிருக்கு ப்ரோமோ 2ல். ஸோ அதை பற்றி தான் இப்போது டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் போடாதவங்க லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். ஆக்சுவலாக சரவண விக்ரமோட தங்கச்சி வந்திருந்தாங்க. அவங்க வந்து சரவண விக்ரமுக்கு வந்து நிறைய ஐடியாஸ் அது மட்டும் இல்லாமல் இன்ட்டெல்லாம் கொடுத்துட்டு போனாங்க. இதுக்கப்புறம் நீ இப்படி கேம் ப்ளே பண்ணாத, அவங்ககிட்டதெல்லாம் தள்ளிடு, குறிப்பாக மாயாவெல்லாம் சுத்தமாக நம்பாத, பூர்ணிமானா கூட ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு போனாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மாயாவுக்கு குத்திக்கிட்டே இருக்குது. என்னடா வந்தவங்கலாம் நம்மளை வந்து நல்லா ஜாலியாக இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வேறு லெவல்லாம் சொல்லிட்டு போனாங்க, ஒரு சிலர் மட்டும் நம்மளை வந்து தாக்குற மாதிரியே வந்து பேசினாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்க ஆரம்பித்து பூர்ணிமா கிட்ட வந்து சொல்கிறாங்க. சரவண விக்ரம் இருக்கான்ல, அவங்க தங்கச்செல்லாம் ரொம்ப ஓவருங்க, எதுக்குங்க இப்படிலாம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவனுக்கு என்ன தகுதி இருக்குது, அவன் ஏன் எப்படி வின் பண்ணுவான், அவன் ஒரு மொக்கைங்க, அவனுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க காலையிலே. பூர்ணிமா வந்து அப்போ கூட சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை அவன் கொடுத்த இன்ட்டை வச்சு அவன் சஸ்டைன் பண்ணுறான் அப்படின்னாக்கா ஓகே தானே, அப்படின்னாக்கா இதுக்கு மேலே பண்ணி என்னங்க ப்ரோஜனம் இருக்குது, எப்படி அவன் டைட்டில் வின் பண்ணுவான், டைட்டில் எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு அவன் எடுப்பான், கப் எடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மாயா கேட்குறாங்க. ஸோ இதை தாண்டி இதுக்கப்புறம் வந்து நான் அவங்ககிட்ட வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே வந்து வச்சுக்க மாட்டேன், அங்கேருந்து வந்து அந்த பாண்டிங்லேருந்து நான் வெளியே வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி மாயா வந்து சொல்லியிருக்காங்க இந்த ப்ரோமோ 2ல். ஓகேங்களா, இப்போது அதுக்கப்புறம் நடந்த ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த ரெண்டு மூஞ்சுங்களும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-10:30 மணிக்கு வந்து இவங்க 2 பேரும் கான்வர்சேஷனை பில்டப் பண்ணுறாங்க. இதே பற்றி தான் ஃபேமிலி ரவுண்ட் வந்து வந்துச்சு. அது வந்து கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கிற மாதிரி எங்கள் அக்கா சொல்லிட்டு போனால், அவள் ஒரு பக்கம் அழுவுறா, நீங்கள்லாம் நேர்மையாக இருக்கீங்க, பல பேர் வந்து வேறு மாதிரி வந்து பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க பூர்ணிமா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம 2 பேர் தான் நேர்மையாக இருக்கோம், மற்றவங்கெல்லாம் ஃபேக்காக வந்து இருக்காங்க, ஏன்னா தப்பே நடந்தாலும் தப்பாக நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒத்துக்கிறோம், அது வேறு விஷயம், நேர்மையாக ஒத்துக்கிறோம் அப்படின்றத நீ தப்பு பண்ணுற திரும்ப திரும்ப அப்படிங்கிற மாதிரி எங்கள் அக்கா சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி மாயா சொல்கிறாங்க. அதுக்கு பூர்ணிமா என்ன சொல்கிறாங்க, இன்க்ளூடிங் மீ ஆல்சோ, நானும் அந்த மாதிரி தான். ஏன் அப்படின்னா இத்தனை கேமராக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் நடிக்கிறாங்க, நிறைய விஷயங்களை வந்து ஓப்பன் அப் பண்ண மாட்டேன்றாங்க. பட் நம்ம வந்து கேமரா இருக்கிற மாதிரி நம்ம வந்து யோசிக்கிறதே இல்லை, எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக போட்டு உடச்சிடுறோம், ஓப்பனாக பேசிடுறோம், என்னெல்லாம் மைண்டுக்கு வருது அதெல்லாமே பண்ணிடுறோம் அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமா வந்து மாயா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி அதெல்லாம் ஓகே, நீங்கள் புரணி பேசுங்க, என்ன வேணால் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் பூர்ணிமாவும் மாயா அவர்களும் விக்ரம் அவர்களை மேனிப்புலேட் பண்ணி கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும் ஸ்டார்டிங்கில் விக்ரமோட போர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாஸ்க்லாம் வேறு லெவல் இருந்துச்சு. கேப்டன்சி டாஸ்க்கெல்லாம் பண்ணி செகண்ட் வீக்கே வந்து கேப்டன் ஆனார் அவர். அவ்வளோ தூரம் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருந்த ஒரு ஆள் இப்போ ஒன்றுமே இல்லாமல் டம்மியாக போனது தான் ரொம்பவே வருத்தமாக இருக்குது. அதை வந்து மாயா இப்படி சொல்கிறது இன்னும் கேவலமாக இருக்குது.